ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிவின் இருந்துட்டு காவேரியை பற்றி எல்லாத்தையுமே நம்ம விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன உடனே நம்ம விஜய்க்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் பயங்கரமாக யோசிச்சுட்டு ஒரு ஐடியா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நிவின் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் பிரதர், நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அந்த ஐடியாவை மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டா போதும், கண்டிப்பாக அந்த பசுபதியை நம்ம மடக்கி பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிரதர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிவின் கேட்கவும் நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. என்னன்னா, நம்ம ராகினியை கடத்தி வச்சுட்டு நம்ம பசுபதியை மிரட்டுவோம், தான் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் தாங்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம நிவினுக்கு பயங்கர சந்தோஷம். சூப்பர் விஜய், எப்படி விஜய் நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட கேட்கவும், காவேரிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிவின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிவினும் விஜயும் சேர்ந்துட்டு ராகினியை எப்படி தாங்கிட்ட வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த இருந்துட்டு நிவின் கிட்ட விடுறாங்க. நிவின், இங்க பாருங்க நிவின், நீங்க தான் ராகினியை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிவின் இருந்துட்டு ராகினிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு ராகினி இருந்துட்டு போனே எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, ராகினிக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம நிவின் இருந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராகினி எதுக்காக நிவின் இத்தனை முறை ஃபோன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எடுத்து பேசுறாங்க. எடுத்து பேசின உடனே, என்ன நிவின், எதுக்காக ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க நீங்க, நான் தான் எடுக்கலன்னு தெரியுதுல்ல, அதுக்கப்புறம் ஏன் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ராகினி, உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மழுப்பி பேசுறாரு. இங்கே பாருங்க நிவின், உங்களை பற்றி மொத்தமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முன்ன வாட்டி என்கிட்ட நல்லா பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி எங்கள் அப்பாவை பிடிச்சி ஜெயிலில் போட தானே பார்த்தீங்க, உங்களை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம நிவின் இருந்துட்டு, இங்கே பாரு ராகினி, நீ என்னை தப்பாக நினைக்காத, உங்கள் அப்பா தப்பு பண்ணாதனால தானே நான் பிடிச்சி கொடுக்க நினச்சேன், நீ எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராகினி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச உடனேயே நம்ம ராகினியை பிடிக்க நம்ம விஜயும் நிவினும் கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு நம்ம ராகினியும் பிடிச்சி ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடுறாங்க. அடைச்சி வச்சு உடனேயே நம்ம ராகினிக்கு பயங்கர அழுக. என்னை எதுக்காகடா பிடிச்சிட்டு வந்தீங்க, என்னை நல்லவன் மாதிரி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்காங்க. விஜய் இருந்துட்டு, கொஞ்ச நேரம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறாரு. இங்க பாரு, காவேரிக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா உங்க அப்பனை சும்மாவே விட மாட்டேன், உன்னை அப்படியே இங்கேயே சாவடிச்சுட்டு கிளம்பிட்டே இருப்பேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டால் ராகினி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, உங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணி என்னை இப்படி பிடிச்சி வச்சுட்டாங்க, நீ அங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி ராகினி கிட்ட சொல்லவும், ராகினி இருந்துட்டு என்னாலலாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே திமிரா சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு கழுத்துல கத்திய வச்சுக்கிறாரு. கத்திய வச்ச உடனே பயங்கர ஷாக்கு. இங்க பாரு விஜய், என்னை எதுவும் பண்ணிடாத விஜய், உன் பேச்சுக்கு நாங்கள் ஏதாச்சும் வந்தோமா, காவேரிக்கும் எங்களுக்கும் தானே பிரச்சனை, உனக்கு என்ன இப்போ வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ அப்படியா, பசுபதிக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, ஆனா பசுபதிக்கு இருந்துட்டு உன்னை அடிச்சாதான் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராகினி இருந்துட்டு பசுபதிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அப்பான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. என்னமாச்சுன்னு பசுபதி ஒரு பக்கம் பதட்டமா கேட்குறாரு. ராகினி இருந்துட்டு பசுபதி கிட்ட, அப்பா என்ன விஜய் இருந்துட்டு கடத்தி வச்சுட்டு கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட பசுபதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, ராகினி இருந்துட்டு போனை பிடுங்கி, இங்க பாருடா பசு, அங்க மட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன், உன் பொண்ணு இங்க உயிரோட இருக்க மாட்டான், அங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இங்க ஓடி வர அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம பசுபதி இருந்துட்டு என்ன முடிவு எடுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.